வசந்தம் தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் நிகழ்ச்சியினூடாக இன்று உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது ஒலியும் கேட்டலும் தொடர்பாக தரம் 6 கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு ஒலியும் கேட்டலும் தொடர்பான பாட அலகையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாட அலகின் குறிப்பிட்ட பகுதி கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் கடந்த வகுப்பில் எவற்றை பார்த்துவிட்டு வந்தோம் என்பதை சற்று மீட்ட பின்னர் அடுத்த விடயத்தை பார்ப்போம். அந்த வகையில் இங்கே நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது ஒலியை இனம் காணல், ஒலியை உருவாக்கல், அதே போன்று ஒலிகளின் பல்வகமை தொடர்பிலே நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். மாணவர்களே, ஒலியை இனம் காணல், ஒலியை எவ்வாறு இனம் காண்பது, ஒலியை உருவாக்கல், ஒலியை நாங்கள் எவ்வாறு உருவாக்குவது தொடர்பாகவும் ஒலிகள் எவ்வாறு தொடர்பாகவுமே நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் விடயமாக, அதாவது நாங்கள் பார்த்த விடயத்திலிருந்து இன்று நாம் பார்க்க இருப்பது இசையும் சத்தமும், அதே போன்று ஒலியை பிறப்பிக்கும் கருவிகளை உருவாக்கல் தொடர்பாகவும் இசை கருவிகள் தொடர்பாகவுமே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்க்க இருப்பது இசையும் சத்தமும். இசையும் சத்தமும், இசை என்பது யாது, சத்தம் என்பது யாது என்பது தொடர்பிலே நாங்கள் முதலில் பார்ப்போம். மாணவர்களே, நான் இங்கே பார்க்கின்ற பொழுது 2 படங்களை உங்களால் தெளிவாக அவதானிக்க முடிகின்றது. இந்த 4 படங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அனைத்திலுமே ஒலி தொடர்பான விடயங்கள் அவதானிக்கப்படுகின்றது அல்லது ஒலி தொடர்பான விடயங்கள் கேட்கப்படுகின்றது. இருந்தும் இவற்றை நாங்கள் தெளிவாக பிரித்தாராய்கின்ற பொழுது இங்கே 2 விடயங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். ஒன்று இசை, அடுத்தது சத்தம். இவற்றில் எப்பகுதி அல்லது எப்படங்கள் இசையை குறித்ததாக இருக்கின்றது, இதில் எப்படங்கள் சத்தத்தை குறித்ததாக இருக்கின்றது என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும். அதற்கு நாங்கள் எவ்வாறு அதை அடையாளப்படுத்துவது? இசை, இசை என்பது ஒலியை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது நாங்கள் இசை சத்தம் எனும் 2 விடயங்களை வேறுபடுத்துகின்றோம். காரணம், இசை எனப்படுவது ஒரு ஒழுங்கான முறையில், அதாவது இசைக்கப்படுகின்ற ஒலியானது ஒரு சந்தத்துக்கு ஏற்ப இசைக்கப்படுமாயின் அவ் இசை இசை எனப்படுகின்ற ஒலியாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதே போல் அவ் ஒலி சந்தத்துக்கு ஏற்ப இசைக்கப்படாத விடத்து சத்தம் என அடையாளப்படுத்தப்படுகின்றது. இசை சத்தம், அதாவது ஒலியை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற பொழுது இசையாகவும் சத்தமாகவும் அடையாளப்படுத்துகின்றோம். உதாரணம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பாடலை நாங்கள் இனிமையாக கேட்கின்றோம். பாடல் என்கின்ற பொழுது நாங்கள் இனிமையாக கேட்கின்றோம் அல்லது அது இனிமையாக உள்ளது. குயில், காலையில் குயிலினால் எழுப்பப்படுகின்ற ஓசை இனிமையாக உள்ளது என்று கேட்கின்றோம். என்ன காரணம்? பாடலை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது மனிதனாலே அங்கே பாடப்படுகின்றது, ஒரு குரல் வளத்தினால் பாடப்படுகின்றது. இருந்தும் நாங்கள் வெளியில் செல்கின்ற பொழுது, நாங்கள் சந்தை செல்கின்ற பொழுதோ அல்லது வீதிகளில் செல்கின்ற பொழுதோ மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற ஒலி ஒன்றாக சேர்க்கின்ற பொழுது அது ஒரு இரைச்சல் போன்ற ஒலி அமைப்பை உருவாக்கி சத்தமாக மாறுகின்றது. எனவே எழுப்பப்படுகின்ற, அதாவது ஒலி உருவாக்கப்படுகின்ற முதல் மனிதனாக இருந்தாலும் அங்கே சந்தத்துக்கு ஏற்ப ஏற்படுத்தப்படாத விடத்து அவ் ஒலியானது சத்தம் எனவே அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதே போல் அங்கே எழுப்பப்படுகின்ற ஒலியானது சந்தத்துக்கு ஏற்ப இசைக்கப்படுகின்ற பொழுது அது இசையாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, அந்த வகையிலே நாங்கள் முதல் பார்த்திருந்த அந்த படங்களிலிருந்து நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் சத்தம், இசை, இது இரண்டையும் ஒலியிலிருந்து நாங்கள் எவ்வாறு
வேறுபடுத்துவது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போமானால் ஒரு மரம் வெட்டுகின்ற இயந்திரத்தை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது அது பயங்கர சத்தமாக இருக்கும், கேட்பதற்கு காதுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். எனவே அது சத்தமாக நாங்கள் அடையாளப்படுத்த முடிகின்றது. நாங்கள் வெளியிலிருந்து இனிமையாக நாங்கள் ஒலியை இனிமையானது என்று அவதானிக்கின்ற ஒரு விடயம் இசையாக அவதானிக்கப்படுகின்றது. எனவே இசை சத்தம் எனும் விடயத்தில் நீங்கள் மிகவும் தெளிவாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். மாணவரை நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது ஒலியை பிறப்பிக்கும் கருவிகளை உருவாக்கல். இங்கே காட்டப்படுகின்ற செயற்பாடுகள் அனைத்தும் மாணவர்களே ஒலியை பிறப்பிப்ப தொடர்பாக உருவாக்கப்படுகின்ற கருவிகள் தரம் 6 தொடர்பாகவே காட்டப்படுகின்றது. இங்கே அவதானித்தீர்களானால் இங்கே நாங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது 6.7 பயிற்சியிலே காட்டப்பட்டிருக்கிற உங்கள் புத்தகத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே காட்டியிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு வீடியோவும் அங்கே காட்டப்படுகின்றது. இது எவ்வாறு இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது நீங்கள் பார்த்தீர்களான் மாணவர்களே. நாங்கள் சாதாரணமாக குளிர்பான போத்தல்களில் மூடப்பட்டிருக்கின்ற மூடிகளையும் அதே போல் கம்பி மற்றும் அந்த குளிர்பான போத்தலினுடைய மூடிகளை நாங்கள் தேவையான அளவிற்கு மாற்றி எடுப்பதற்காக சுத்தியல் அமைப்பையும் கொண்டு இந்த அமைப்பு இங்கே உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கின்ற பொழுது அறியக்கூடியதாக இருக்கும். அங்கே அவர் அந்த இசைக்கருவி உருவாக்குகின்ற பொழுது சுத்தியல் கொண்டு போத்தல் மூடியிலே துளையிட்டு அதில் பொருத்தி அங்கே இசைக்க அந்த இசையை உருவாக்க முனைகின்றார். எனவே மாணவர்களே இது ஒரு வகையான நாங்கள் சிறிய வயதிலிருந்து விளையாடி ஒன்றாக இருக்கும் சிலிங்கி போன்ற ஒரு அமைப்பாக இங்கே காணப்படுகின்றது. இதை நாங்கள் இசைக்கின்ற பொழுது எங்களால் இயற்கையாகவே ஒரு ஒலியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் இலகுவாக ஒலி அதாவது மியூசிக் தொடர்பான விடயங்களில் உபகரணத்தை பயன்படுத்தி இசையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நாங்கள் ஒரு இசைக்கருவியாக பயன்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. எனவே மாணவர்களை நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது மிகவும் எளிமையான முறையிலே உருவாக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இது அமைகின்றது. இங்கே பார்த்தீர்களானால் இங்கே நாங்கள் வீடுகளில் வீசி எறிகின்ற குளிர்பான போத்தல் மூடியை வைத்து இது முற்று முழுதாக உருவாக்கப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது உங்கள் பாட புத்தகத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற செயற்பாடு 6.8. இது இலகுவான ஒன்று. காரணம் மணி போன்ற ஒரு அமைப்பினை இங்கே உருவாக்கப்பட்டு இசைக்கருவி உருவாக்கப்படுகின்றது. எவ்வாறு இது உருவாக்கப்படுகின்றது நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு பேணி ஒன்று எடுக்கப்பட்டு அதில் அதன் நடுவாக நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும் அசையக்கூடியவாறு ஒரு அமைப்பொன்று இங்கே தொங்கவிடப்பட்டு, அதாவது இங்க பார்த்தீர்களானால் ஒரு ஆணி அமைப்பு போன்ற ஒரு அமைப்பொன்று தொங்கவிடப்பட்டு அதை நாங்கள் அசைக்கின்ற பொழுது அப்பேணியில் ஆணி மோதுகின்ற பொழுது ஒலி எழுப்பப்படுகின்றது. இதை நீங்கள் கோயில்களில் அல்லது உங்கள் பாடசாலையில் காணப்படுகிற ஒத்ததாகவே காணப்படும். இது நாங்கள் தேவையான உங்களுக்கு தேவையான இசை இவ்வாறான அமைப்புகள் நீங்கள் வீடுகளில் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைய காலகட்டங்களில் தெரியும் பெரிய மரங்களில் காகங்கள் மற்றும் புறா போன்ற பறவைகள் நிற்கின்ற பொழுது அவற்றை விரட்டுவதற்காக இவ்வாறான பேணி போன்ற அமைப்புகளை ஒன்றாக சேர்ந்து கீழிருந்து அந்த நூல் போன்ற பகுதி ஒன்று தொங்கவிடப்பட்டு அசைக்கக்கூடியதாக ஒலியை பிறப்பிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இது ஓர் ஒலியை பிறப்பிக்கக்கூடிய இசைக்கருவியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. இதை நீங்கள் வீடுகளிலிருந்து ஒலி உங்களுக்கு தேவையான ஒலியை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும். இவற்றை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பாடசாலைகளில் கூட இசை நிகழ்ச்சிகளிலோ அல்லது ஏனைய நிகழ்ச்சிகளிலோ நீங்கள் இசைக்கக்கூடிய அமைப்பாக காணப்படும். அதே போல் உங்கள் வீடுகளில் காணப்படுகின்ற புறா மற்றும் காகங்கள் அதிகம் தங்குகின்ற மரங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் கீழிருந்தவாறே மரத்தின் எவ்வாறான உயரமாக இருந்தாலும் அதில் உள்ள பறவைகளை இலகுவாக விரட்டக்கூடிய ஒன்றாக காணப்படும். எனவே மாணவர்களே இதை நீங்கள் உங்கள் பாடப்புத்தகத்தில் காணப்படுகின்ற செயற்பாடை ஒத்ததாக இதை வாசித்து உங்கள் புத்தகத்தை மேற்கொண்டு உங்கள் வீடுகளில் காணப்படுகின்ற பொருட்களை கொண்டு இவ்வாறான அமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சியுங்கள். அது மிகவும் இலகுவாக அமையும் என நான் நம்புகின்றேன். அதே போல் மாணவர்களை நாங்கள் அடுத்த கருவியாக பார்க்க இருப்பது இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பானது கிட்டார் ஒன்றை எவ்வாறு நாங்கள் வீட்டில் இருந்தவாறு உருவாக்குது என்பதே இங்கே காட்டப்படுகின்றது. நீங்கள் பார்த்தீர்களான மாணவர்களே
ஒரு பெட்டி அமைப்பு, அதாவது உங்கள் வீட்டில் காணப்படுகின்ற கார்ட்போர்ட் அட்டை ஆங்கர் அல்லது நெஸ்டமோட் இவ்வாறான நீங்கள் பெட்டிகளாக வீசி எறிகின்ற பெட்டி அமைப்பொன்று இங்க பார்த்தீர்களானால் அதுவும் ஒரு கார்ட்போர்ட் அட்டை மூலமாகவே உருவாக்கப்பட்டு காணப்படுகின்றது. அதில் கார்ட்போர்ட் பெட்டியில் நடுவே வட்டமான ஓர் துளையொன்றை இட்டு அதில் இறுக்கமான முறையில் நீங்கள் வீடுகளிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற இரப்பர் பட்டியினை அதன் மேலாக காட்டப்பட்டவாறு அதன் மேலாக இட்டு கார்ட்போர்ட் அட்டை பெட்டியில் இரப்பர் பட்டி தொடாதவாறு போடப்பட்ட இரப்பர் பட்டிகளை ஒரு பென்சில் அல்லது சிறியதோர் உயரமான அல்லது தடிப்பான பலகை ஒன்றின் மேலாகவோ அல்லது பேனை ஒன்றின் மூலமாகவோ அதற்கு மேலாக இடுகின்ற பொழுது அதன் தொடுகை அங்கே தடைப்படுகின்றது. எனவே நீங்கள் அங்கே அதிர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அதன் ஒலி மிகவும் துல்லியமாக இசைக்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எவ்வாறு இங்கே ஒலியை உருவாக்குவது? அதாவது மாணவர்களே, அந்த இறுக்கமாக நீங்கள் இட்ட இரப்பர் பட்டியினை விரலினால் சிறு விசையை கொண்டு அழுத்துகின்ற பொழுது அங்கே ஒலி உருவாவதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அமைப்பை நீங்கள் மேற்கொள்கின்ற பொழுது ஏன் நாங்கள் அவ்வாறான ஒரு துளை ஒன்றை இட வேண்டும் என்று, அதாவது இரப்பர் பட்டியினை இழுக்கின்ற பொழுது அங்கே எழுப்பப்படுகின்ற ஒலி துல்லியமாக, அதாவது ஒலியானது மிகவும் சீரானதொரு ஒலியாக கேட்பதற்கு அமைப்பு மிகவும் உதவியாக இருக்கும். காரணம் அங்கே ஒலி தெறிப்படைந்து வேறு ஒரு ஒலியாக மாற்றமடையாமல் நீங்கள் ஏற்படுத்துகின்ற ஒலியாகவே தெளிவாக பிறப்பிக்கப்படும். எனவே மாணவர்களே, இவ்வாறான ஒரு அமைப்பொன்றை உங்கள் வீடுகளில் இருந்தவாறே நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். மியூசிக் புரோகிராம்களில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கிட்டார் அமைப்பை போன்று காணப்படுவதை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இதே போன்று ஒரு அமைப்பொன்றை, இசைக்கருவி ஒன்றை நாங்கள் மரப்பலகை கொண்டு எவ்வாறு உருவாக்குவது என்பதை, கிட்டார் ஒன்றை மிகவும் இறுக்கமான முறையில் தெளிவான ஒலியொன்றை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பே இங்கே காட்டப்படுகின்றது. நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த அமைப்பில் அங்கே நீங்கள் உருவாக்குகின்ற அல்லது நீங்கள் உங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒலி அமைப்பை பொறுத்தவரையில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒலியினுடைய தெளிவுத்தன்மையும் வேறுபடும். காரணம் நீங்க இங்கே பார்த்தீர்களானால் இங்கே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பானது பலகை ஒன்றின் மீது 6 ஆணிகள் அடிக்கப்பட்டு அப்பலகையின் மேலாக ஒரு டின் வகை அமைப்பொன்று அதன் மேல் பொருத்தப்பட்டு இறுக்கமாக கம்பி இழுக்கப்பட்டு இங்கே அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு இறுக்கமாக இழுக்கப்பட்ட இழையமைப்பு காணப்படுகின்றது. இழையமைப்பினால் நாங்கள் எவ்வாறு ஒலியை ஏற்படுத்துவது? இங்கே பார்த்தீர்களானால் ஒருவர் கிட்டார் அமைப்பினை எவ்வாறு இசைக்கின்றார் என்பதை உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கு. அவர் அங்கே ஒலியை எழுப்புகின்ற பொழுது ஒலி எழுப்பப்படுகின்றது எனின் இவ்வாறாக இழையை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற இசைக்கருவிகள், இழை அமைப்பை கொண்ட இழையை பயன்படுத்துகின்ற ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற இழையை பயன்படுத்தி இசையை உருவாக்குகின்ற இசைக்கருவிகளாக இவை அடையாளப்படுத்தப்படுகின்றன. எனவே மாணவர்களை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது இங்கே எழுப்பப்படுகின்ற ஒலி தெளிவாகவும் அதே போல் இங்கே காணப்படுகின்ற பேணி அமைப்பானது ஒலியை
பலத்த ஒலியாகவும் அல்லது சத்தம் கூடிய ஒரு ஒலியாகவும் தெளிவாகவும் உருவாக்குவதற்கு உதவி புரிகின்றது. எனவே நீங்கள் இவ்வமைப்பையும் வீடுகளில் இருந்தவாறு கிட்டார் போன்ற இசைக்கருவிகள், இழை இசைக்கருவிகளை உருவாக்குவதற்காக இவற்றை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக அமைக்கின்றது. அதே போல் நீங்கள் இங்கே இழையை இழுக்கின்ற பொழுது பேணி அமைப்பின் பின்னாக ஆணி ஒன்றை நீங்கள் இறுக்கமாக அடித்து அதில் சுற்றுகின்ற பொழுது மிகவும் தெளிவான ஓர் ஒலியை பெறக்கூடியதாகவும் அமையும். ஆமானவர்களே, எனவே இப்பகுதியானது இழை இசைக்கருவிகளுடன் ஒப்பிடக்கூடியதாக அமைகின்றது. அடுத்த விடயத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் வழி நிரலை பயன்படுத்தி ஒலியை உருவாக்கக்கூடிய ஓர் அமைப்பு இங்கே காட்டப்படுகின்றது. இதுவும் ஒரு இலகுவான முறையிலே மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. இங்கே நாங்கள் இதை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயமாக நீங்கள் பயன்படுத்தி பேனைகள், அதாவது பயன்படுத்தி முடிவடைந்த எம்டி வெறும் பேனை குழாய்களை பயன்படுத்தியே இங்கே இவ்வமைப்பு உருவாக்கப்படுகின்றது. இருந்தும் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும், நாங்கள் பயன்படுத்துகின்ற பேனை குழாய்கள் சமனான நீளங்களில் நாங்கள் பயன்படுத்தவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும், அதன் மேல் பகுதி சமனாக காணப்படுகின்றது. இருந்தும் அதனுடைய கீழ் பகுதி வேறுபட்ட நீளங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கே நீளம் வேறுபட்ட பேனை குழாய்களை பயன்படுத்தியே இவ்வமைப்பை நாங்கள் உருவாக்குகின்றோம். இதை நாங்கள் எவ்வாறு இசைப்பது? அங்கே நாங்கள் மேலே காட்டப்பட்டிருக்கின்ற அந்த நீங்கள் பார்த்தீர்கள், அங்கே 6 பேனை குழாய்களை பயன்படுத்தி இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மேலாக நாங்கள் பேனை குழாயிலும் எழுப்பப்படுகின்ற ஒலி வேறுபடுவதை உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் இவ்வாறான விளையாட்டு உபகரணை நீங்கள் சிறு வயதுகளில் பயன்படுத்தி விளையாடிய அனுபவம் உங்களுக்கு இதை பார்க்கின்ற பொழுது ஞாபகத்துக்கு வரும் என நான் நம்புகின்றேன். காரணம், இதை நாங்கள் ஜைலபோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு போல் அமைப்பு காணப்படுகின்றது. இதை நாங்கள் வாய வைத்து ஊதுகின்ற பொழுது அங்கே ஒலி எழுப்பப்படுகின்றது. மிகவும் இனிமையான ஒலியாகவே அது அமைகின்றது. இதை நீங்கள் பாடப்புத்தகத்தில் காணப்படுகின்ற தரவுகளை பயன்படுத்தி அதன் நீளத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்கள் பேனைகளை வெட்டி எடுத்து இவ்வாறான ஒரு அமைப்பை உருவாக்கி ஒலி கருவி ஒன்றை அல்லது இசையை உருவாக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி ஒன்றை உருவாக்க கூடியதாக அமைகின்றது. இவ்வமைப்பு மிகவும் இலவாக மேற்கொள்ளக்கூடியது. இதை நீங்கள் பார்த்த உடனே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவை இசைக்கருவி எதை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றது? அதாவது நீங்கள் பார்த்தீர்களானால் மென்சவ்வை பயன்படுத்தி. ஆகவே இது ஒரு மென்சவ்வு அதிரக்கூடியதாக உருவாக்கப்படுகின்ற ஒரு இசைக்கருவியாக அமைகின்றது. இதற்கு நாங்கள் உதாரணமாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் மத்தளம் மற்றிலே ஒரு மென்சவ்வே அதிரக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம், அங்கே ரபான் இசைக்கப்படுகின்ற பொழுது இறுக்கமாக இழுக்கப்பட்ட மென்சவ்வு அதிர்வதை நீங்கள் பார்த்தீர்கள். அதே போன்ற அமைப்பை இங்கே உருவாக்கப்பட்டு இசைக்கருவி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் அதற்காக பேணி ஒன்றின் மேலாக பலூன் மென்சவ்வை இறுக்கமாக இட்டு அதில் ஏற்படுத்துகின்ற அதிர்வை பயன்படுத்தி நாங்கள் இங்கே இசைக்கருவியை உருவாக்கி இருக்கின்றோம். இதே போன்ற ஒரு இசைக்கருவியை நீங்கள் மிகவும் இலகுவாக உருவாக்கி மென்சவ்வை இழுத்து விடுகின்ற பொழுது வெவ்வேறுபட்ட நீங்கள் இழுத்து விடுகின்ற தன்மைக்கு ஏற்ற வகையில் வெவ்வேறுபட்ட இசையை உருவாக்கக்கூடியதாக அமைகின்றது. எனவே மாணவர்களே, இசைக்கருவியையும் உங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இவ்விசைக்கருவியை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இவ்விசைக்கருவி நாங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகின்ற இசைக்கருவி எதனுடன் சம்பந்தப்படுகின்றது? மேளம், மத்தளம், டிராம்ஸ் இவ்வாறான இசைக்கருவிகளுடன் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். மென்சவ்வு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது மாணவர்களே, நீங்கள் வழிநிரலை நாங்கள் பயன்படுத்தி அதிரச் செய்கின்ற பொழுது உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பை நாங்கள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றோம். இங்கு நாங்கள் பயன்படுத்த இருப்பது பரிசோதனை குழாய் ஒன்றை பயன்படுத்தி அதில் வெவ்வேறுபட்ட அல்லது பரிசோதனை குழாய்கள் உங்கள் வீடுகளில் கிடைப்பது கடினமாக இருந்தால் வீடுகளிலே கிடைக்கின்ற ஒரு அளவான உங்கள் ஒரே சமனான அளவுகளை கொண்ட முகவலை கொண்டு நீரை நிரப்பி அதில் நீங்கள் அமைப்பை உருவாக்கி கொண்டு அதை வேறுபட்ட உயரங்களுக்கு நீரை எடுத்து அதில் அதிர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அங்கே நீங்கள் வெவ்வேறு இசை அதாவது ஒலியை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இது அதன் நீளத்துக்கு ஏற்ற வகையில் உதாரணம் நீங்கள் பார்த்தீர்கள், நாங்கள் இங்கே நீளமாக நீங்கள் பார்க்கக்கூடியது நீர்மட்டம் குறைவான குழாயினில்
நிரப்பப்பட்டிருக்கின்ற வழிநிரல் அதிகமாக இருக்கும். அதே போல் நீர்மட்டம் கூடவாக இருக்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்ற வழிநிரல் குறைவாக இருக்கும். எனவே இரண்டிலுமே உருவாக்கப்படுகின்ற ஒலி வெவ்வேறாக அமைவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது அதிரக்கூடிய, அதாவது நீங்கள் பார்த்தீர்களான தெரியும், வீடுகளிலே சிறு வயது சிறு பிள்ளைகள் விளையாட பயன்படுத்துகின்ற ஒரு உபகரணமாக இது அமைகின்றது. இதை நாங்கள் பயன்படுத்துகின்றது உலோக குழாய்கள், மெல்லிய உலோக குழாய்களை பயன்படுத்தி இவ்வமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. அதாவது நீங்கள் அந்த ஜைலபோன், நான் ஏர்லியாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதற்கு முன்னராக, அந்த ஜைலபோன் அமைப்பை போன்று காணப்படுகின்றது என்று இங்கே பார்த்தீர்களானால் மெல்லிய குழாய்களை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த ஆண்டனா போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்ற குழாய் போன்ற மெல்லிய அலுமினிய குழாய்கள் போன்றவற்றை பயன்படுத்தி அமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. கவனத்தில் கொள்ள வேண்டும், நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற குழாய்கள், இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற 6 குழாய்களும் ஒன்றுடன் ஒன்று வேறுபட்ட நீளங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் இங்கே எழுப்பப்படுகின்ற ஒலி ஒவ்வொன்றிலும் வேறுபட்ட ஒலியாக காணப்பட போகின்றது. எனவே இசைக்கருவியை பயன்படுத்தி நாங்கள் வேறுபட்ட, அதாவது தெளிவான ஒரு இசையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே நாங்கள் அதிர்வை மேற்கொள்வதற்காக அல்லது ஒரு விசையை கொடுப்பதற்காக, தட்டுவதற்காக ஒரு அமைப்பை பயன்படுத்துகின்றோம். உங்கள் வீடுகளில் இதை தட்டுவதற்கான இவ்வாறான அமைப்புகள் இல்லையெனில் வீடுகளிலே காணப்படுகின்ற உலோக கரண்டி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி நீங்கள் இதனை இசைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இதே போன்று, அதாவது செயற்பாடு 6.14 உங்கள் புத்தகத்தில் காணப்படுகின்ற பாடப்புத்தகத்தில் காணப்படுகின்ற அமைப்பை ஒத்ததாக நீங்கள் செயற்பாடுகளை மேற்கொண்டு உங்கள் வீடுகளில் இவ்வாறான ஒரு இசைக்கருவியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். அந்த வகையில் மாணவர்களே, நாங்கள் இதுவரையில் பார்த்த விடயங்களில் பாடத்தை பொறுத்தவரையில் ஒலி உருவாக்கம், அதே போல் இசைக்கருவிகளை நாங்கள் செயற்பாடுகளாக, சிறு சிறு இசைக்கருவிகளை எவ்வாறு உருவாக்குதல் தொடர்பாக நாங்கள் பாடம் தொடர்பாக கற்கின்ற பொழுது கற்றிருந்தோம். எனவே மாணவர்களே, நீங்கள் கடந்த வகுப்பில் கற்ற விடயத்துடனும் இதே வகுப்பில் நாங்கள் இன்று கற்ற விடயத்துடன் நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது, இவற்றை நீங்கள் ஒன்றாக பார்க்கின்ற பொழுது ஒலியை நாங்கள் எவ்வாறு உருவாக்க முடியும், இயற்கையில் ஒலிகள் எவ்வாறு காணப்படுகின்றது, செயற்கையில் நாங்கள் உருவாக்குகின்ற ஒலிகளை இசைக்கருவிகள் மூலம் உருவாக்குகின்றோம், இசைக்கருவிகளை நாங்கள் எவ்வாறு உருவாக்குவது, இவ்விசைக்கருவிகள் ஒலியை எழுப்ப எவ்வாறான பகுதிகள் அதிர்கின்றன என்பதை தெளிவாக பார்த்திருந்தோம். நமது வித்யா வசந்தத்தின் நிகழ்ச்சியினூடாக இவ்விடயத்தை குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் ஓர் வித்யா வசந்தம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.